மிஸ்டர் சாரி அடி நடிக்கிறீங்க சார். ரிஸ்கி தானே? அத சொல்லு சார். கோர்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா பொளந்து கட்டிட்டீங்களே. பொளக்கிறது, அடிக்கிறது, கட்டுறது எல்லாம் உங்க வேலை. அதில் இருந்து காப்பாத்துறதா என் வேலை. தட் இஸ் சாரி. ஓகே ஓகே ஓகே. என்ன மாடிப்படி எல்லாம் ரொம்ப உயரமா கட்டிருக்கீங்க? மிஸ்டர் சாரி, ஐ அம் சாரி, இது சோஃபா செட். சோஃபா? சோஃபா ஐ நோ, சோஃபா ஐ நோ. த ஆஸ்ட்ரே. ஓகே ஓகே. த பிருந்தாவன் கார்டன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே ஐ அம் ஸ்டடி. த உன்னால தனியா நிக்க முடியாது, யாராவது பிடிச்சுக்கோ. எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி. காலி. ரமேஷ், அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ, மாண்புமிகு ஆகலாகிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ், சாம்ராஜ். என்னமா கண்ணு, சௌக்கியமா? ஆமா, என்னமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலராஜன சத்தத்தை எல்லாம் காணமே? நாங்கெல்லாம் புல் ஜெயில் இருக்கமா? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டா. முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். மச்சி, எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறவன் நான் தான்டா. எழுதி வச்சுக்க. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாரி ராதா. மிஸ்டர் சாரி, என்ன செலவானாலும் பரவாயில்ல, ராதா பேல் எடுத்து. பெண் பாவம் பொல்லாதது. ஜட்ஜி உன்னுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருவார் நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய கருணையினால உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன். உன் மேல பழிய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ராதாங்கிற உங்க வீடு எதுமா? இதோ இந்த ஃபிளாட் தான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மச். ஒடி போட்ட காரணம் உடனே முறைச்சு பாப்பிய போயா. அப்படித்தானே கண்ட பொம்பளை எங்க வீட்டுல ராத்திரி எல்லாம் நிக்குமே, அதான் யாருன்னு பார்த்தேன். போயா. சாம்ராஜ் 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 வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் ரூம்ல தான். அதுக்கு முன்னால் அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா எழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டீங்க. சரி சரி, நீ வாங்கின லஞ்சத்துல நான் ஒன்னும் பங்கு கேட்கவில்லை. சாம்ராஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான். ஏ, உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா? வாங்கிட்டீங்களா? அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையே எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற? அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? அம்மா, ஏம்மா, யாரும்மா அது? எதுக்குள்ள திட்டினாரு? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நல்லா இருக்கா? வா, தூங்க போலாம். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்ப. உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். உணர்ச்சியா? உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்திலேயே போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜானி, கடிகார. ஜானி, பிஸ்கட் பாலெல்லாம் போடுறவன் நானு. கடிக்க வர்றியே. என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகலையே. You bloody fool. ஜானி, வாளை ஆட்ற. கடிடா அந்த ஆளை. ஜானி, உன் கைய பிடிச்சு கெஞ்சிச்சு, காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன்.
உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவ சொல்றான்னு என்ன கடிக்க போறியா நீ? ஜானி, நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய், கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா? போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, 3 சுயேட்சையா ஓடுது. சிரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. தேங்க்யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதியா வர்றனா இல்லையான்னு பார். சி, அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேத்துக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பழனி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் இந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியிலிருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அந்த கையில புடிச்சுக்கிற கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு வணக்க வாத்தியார, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வரதுக்கு யாரே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேரை வச்சுன்னு கூப்பிடுறேன். நான் தான் இப்ப புச்சா பேர மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாமா கேக்குறாரா? சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே, கடத்தல் கால் லாரி எல்லாம் பறந்துருச்சு. கவர்மெண்ட் நீங்களா பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா? போர்ட பாத்தியா? மத்திய மந்திரி ஷால் கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த ஏர்போர்ட் அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பழம் வித்துக்கிட்டு அத இங்கிலீஷ் கத்துச்சா. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்தா. இந்த பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா. என்னையா
நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடங்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன நான் வரேன். ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்கு தர சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற வந்துக்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்லா காடு, 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 தண்ணி இல்லா காடு. You are transferred. You are transferred. You are transferred. தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு. என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு? நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துறேன். தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது. முதல்ல உங்களை சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தேடிடுவேன். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னோட நஷ்டம் இது. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணீங்க. இது லஞ்சம் இல்ல, மனிதாயமான. மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லனாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கு. உங்களுக்கு வேற யாராவது உதவி தேவைன்னா என்னோட போன் நம்பர் 8227. நில்லுங்க. அந்த பேக்கை எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு. மத்தவங்க உதவியால பிழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. கேட்டோம்.